அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாதம் புனிதமிக்க ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில்தான் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து மனிதர்கள் நடக்கக்கூடிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால், இந்த மாதத்தில்தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. மனிதர்கள் நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடப்பதற்குண்டான திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரக நெருப்பிலே இருந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நேர்வழிக்கு காரணமாக அமைந்தது இந்த திருக்குர்ஆன். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த திருக்குர்ஆனினுடைய ஒரு சில விவரங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை எப்படி அருளினான் என்கிற பாடத்தை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது வஹியை பற்றிய பாடம். வஹி என்றால் நிறைய பரந்த விரிந்த ஒரு பொருள் அந்த அர்த்தத்திற்கு உண்டு, அந்த வார்த்தைக்கு உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், வஹி என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் யாரும் அறியாத விதத்தில் தொடர்பு கொள்பவர் மட்டும் புரிந்து கொள்ளுகிற வகையில் மிக மிக ரகசியமாகவும் அதே நேரத்தில் மிக வேகமாகவும் தொடர்பு கொள்வதற்கு பெயர் வஹி. மீண்டும் ஒரு முறை, வஹி என்றால் யாருடன் தொடர்பு கொள்கிறோமோ அவருக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியும். அதுவும் வேகமாக இருக்கும், ரகசியமாக இருக்கும், வேறு யாருக்கும் அந்த செய்தி தெரியாது. அதற்கு பெயர் வஹி என்று அர்த்தம் கொள்ளலாம். இந்த வஹியின் அடிப்படையில் தான் யாரும் புரிந்து கொள்ள முடியாத மிக மிக ரகசியமாக அல்லாஹ் யாரோடு தொடர்பு கொள்கிறானோ அவர் மட்டும் புரிந்து கொள்கிற வகையில், அதே நேரத்தில் சொல்ல விரும்பிய செய்தியை மிக வேகமாக சொல்லுகிற வகையில் அல்லாஹ் அருளியதுதான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளியது எழுத்து வடிவிலா அல்லது ஒளி வடிவிலா? ஏதாவது ஒவ்வொரு தாள் 6666 வசனங்கள் திருக்குர்ஆனுக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வருடம், நபியாக வாழ்ந்த வருடம் 23 வருடம். நாட்களாக கணக்கிட்டு சொல்ல வேண்டுமானால் 8300 சொச்சம் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் அவ்வப்போது இறங்கி இருக்கிறது. அப்படி இறங்கிய இந்த திருக்குர்ஆன் ஏதாவது ஒரு தாளில் எழுதி எழுத்து வடிவில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்தானா, அல்லது ஒளி வடிவில் ஓதச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு மனனம் செய்து பிற மக்களுக்கு சொல்லுகிற ஒளி வடிவில் திருக்குர்ஆன் அருளப்பட்டதா? திருக்குர்ஆன் அருளப்பட்டது எழுத்து வடிவில் அல்ல, திருக்குர்ஆன் அருளப்பட்டது ஒளி வடிவில், ஓதுகிற வடிவில் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி வடிவில் அருளப்பட்ட வஹி இரண்டு வகைப்படும்.
ஒன்று, மலக்குமார்களுடைய துணையோடும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும். மலக்குமார்களுடைய துணை இல்லாமலும் வஹி வரும். வஹி இரண்டு வகைப்படும். அல்லாஹ் தன்னுடைய தூதரிடத்தில் எதை சொல்ல விரும்புகிறானோ அதை அல்லாஹ் வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக, அதாவது வானவரின் மூலமாக அல்லாஹ் சொல்லுவான். இது ஒரு வகையான வஹி. இன்னொரு வகையான வஹி, வானவர்களுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் நேரடியாகவே சொல்லுவான் தூதர்களிடத்தில். இது ஒரு வகையான வஹி. ஆக வஹி இரண்டு வகைப்படும். ஒன்று வானவர்களுடைய துணையோடு, மலக்குமார்களுடைய துணையோடு. இன்னொன்று மலக்குமார்களுடைய துணை இல்லாமல். மலக்குமார்களுடைய துணையோடு என்றால் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியோடு தொடர்பு இருக்கக்கூடிய வானவர் யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குமார்களில் நிறைய மலக்குமார்கள் உண்டு. சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் வானவர்களை குறித்து நான் ஆற்றிய ஒரு 5 கேசட்டை நீங்கள் வாங்கி பார்த்தால் வானவர்களை பற்றி உள்ள முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக, வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய உண்மையான தோற்றம் 600 ரெக்கைகள் அவருக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உண்மை தோற்றத்தில் 1-2 தினம் முறை பார்த்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்புகிற வகையில் அவருடைய ரெக்கைகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் விதித்திருக்கின்ற ஒரு எல்லை வரை செல்கிற உரிமை உண்டு. உதாரணத்திற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்தில் அழைத்து சென்றார். அல்லாஹ் உரையாடுகின்ற சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வரை கொண்டு சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை, இது அல்லாஹ் தனக்குத்தானே விதித்திருக்கிற ஒரு வரம்பு, இதற்கு மேல் யாரும் செல்ல அனுமதி இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் விதித்த வரம்பு வரை செல்லுகிற ஒரு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவரைத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை சொல்லுகிற பணிக்கு நியமித்தவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் தன்னுடைய உண்மையான தோற்றத்தோடு 600 லக்கைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் வருவார், இறை செய்தியை சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலும் வருவார், அழகான உருவத்திலும் வருவார், அழகான மனித தோற்றத்தோடு. அதற்கு ஒரு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் நேரடியாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முழங்காலுக்கு அருகில் முழங்காலிட்டு நெருக்கமாக அமர்ந்து நிறைய கேள்விகளை கேட்பதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, கியாமனால் என்றால் என்ன, எல்லா கேள்வியும். அதில் ஒரு கேள்வி, கியாமனால் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் வந்தது யார் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில், கேட்பவரை விட, யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்கிறீர்களோ அவரை விட கேள்வி கேட்கிறவருக்கு நன்றாக தெரியுமே அந்த நாள் எப்பொழுது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். யார் இவர்? பயணத்தினுடைய களைப்பு இல்லை, அவருடைய மேனியில் சிறிது கூட தூசி கிடையாது, அவருடைய தலையினுடைய முடி சிறிது கூட குலைதல் கிடையாது,
தலைவிரி கோலத்தோடு கூட கிடையாது, படிந்து நன்றாக அழகான தோற்றத்தோடு இருக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அவர் எல்லா கேள்விக்கும் பதிலை பெற்று திரும்ப சென்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றார்கள். அப்ப மனித உருவிலும் ஜிப்ரீல் வருவார், அவருடைய உண்மையான தோற்றத்திலும் வருவார். இரண்டு வகையிலும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறை செய்தியை சொல்லுவார். இது ஒரு வகையான வஹி. இன்னொரு வகையான வஹி வானவர்களுடைய துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்களுக்கு வரும். இந்த பாடத்தை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை போன்ற இன்ன பிற தூதர்களுக்கும் வானவர்கள் இல்லாமல், மலக்குமார்கள் இல்லாமல் வேறு வகையில் வருகிற வகை இருக்கிறதே, அது ஒரு சில நேரங்களில் திருக்குர்ஆனில் இடம்பெறும், ஒரு சில நேரங்களில் ஹதீசுகளிலே இடம்பெறும். அதுதான் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொண்டால், திருக்குர்ஆன் மட்டும் போதும், ஹதீசுகள் தேவையில்லை என்று சிந்திக்கின்ற மக்களுக்கு ஈஸியாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். மலக்குமார்களுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் இறை செய்தியை வானவர்களுக்கு இரண்டு அடிப்படையில் அனுப்புவான். ஒன்று கனவின் மூலம் அனுப்புவான், இன்னொன்று அசரீரி சப்தத்தின் மூலம், திரைமறைக்கு அப்பால் இருந்து பேசுகிற ஒரு அசரீரியின் மூலம் அல்லாஹ் பேசுவான். கனவின் மூலம் என்றால் எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் ஒரு கனவின் மூலம் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதை நீங்கள் திருக்குர்ஆனில் எங்கே பார்க்கலாம் என்றால் 37வது அத்தியாயத்தின் 102வது வசனம். தூங்கி எழுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார், கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்ஃபஉக ஃபன்துர் மாதா தரா. என் அருமை மகனே, நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் ஒரு கனவு கண்டேன் என்கிறார்கள். மகனுடைய பதில் என்ன? கால யா அபத் இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். என் அருமை தந்தையே, நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள். என்னை அறுக்கிற பொழுது நான் ஒரு பொறுமையாளியாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மகனுடைய பதில். கனவின் மூலம் அல்லாஹ் இறை செய்தியை சொல்கிறான். ஒரு நபிமார்கள் கண்ட கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்களுக்கு படி சொல்கிறார்கள். கனவின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும். அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால், இருளே இருக்காது, பளிச்சிட்டு மின்னுகின்ற பகலை போல அவ்வளவு தெளிவாக அந்த கனவுகள் தூதர்களுக்கு வரும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் அல்லாத ஒரு வஹி வந்திருக்கிறது என்பதற்கு சான்றே திருக்குர்ஆன் தான். அதான் ஆச்சரியம். எப்படி? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனம். இந்த வசனத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் சொல்லுகிற வசனம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கிப்லாவாக வைத்து தொழுது கொண்டிருந்தார்கள்? பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மாதம் தொழுதார்? 17 மாதங்கள் தொழுதார். 17 மாதத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கிப்லா இந்த புனிதமிக்க கஅபாவாக இருக்க வேண்டுமே என்கிற ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே 2 கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திருப்புவதை நான் உணர்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற கிப்லாவை உங்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். ஃபவல்லி வஜ்ஹக சத்ரல் மஸ்ஜிதல் ஹராம்.
நிச்சயமாக இந்த நாள் முதல் நீங்கள் கஅபாவை நோக்கி தொழுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். கேள்வி என்னவென்றால், 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாரு, அது யாருடைய கட்டளை? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக விரும்பி அந்த கஅபாவை நோக்கி, அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார் என்று விதண்டாவாதம் பேசினாலும் குர்ஆனுடைய வசனத்தில் அதற்கு சான்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தொழுதால் ஏன் அந்த விருப்பத்திற்கு மாற்றமாக கஅபாவை தேடுகிறார் அல்லாஹ்விடத்தில்? அதான் விரும்பி ஒரு திசையை நோக்கி 17 மாதம் தொழுது கொண்டுதானே இருக்கிறார். கஅபாவை நோக்கி தொழ வேண்டிய, கஅபாவை விரும்ப வேண்டிய அவசியம் என்ன என்றால், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுமாறு ஒரு கட்டளை தூதருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை எங்கே? திருக்குர்ஆனில். அந்த கட்டளை திருக்குர்ஆன் முழுக்க நெடுக நீங்கள் பார்த்தாலும் அந்த கட்டளையை பார்க்க முடியாது. திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்களை பார்த்தாலும் பார்க்க முடியாது. ஹதீஸ்களில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய வஹீக்கேற்ப. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க கஅபாவை விரும்புகிறார். விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தை இறக்கி கிப்லாவை மாறுதல் செய்கிறான். ஆக இந்த 2வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கனவின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுமாறு கட்டளை பிறப்பித்த ஒரு ஆதாரம் இந்த வசனத்திலே உண்டு. அடுத்தது அல்லாஹ் தூதர்களோடு பேசுவது திரைமறைவுக்கு அப்பால் இருந்து. அதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல ஒரு உதாரணம். இவரோடு அல்லாஹ் எப்படி பேசியிருக்கிறான்? கனவின் மூலமும் அல்ல, வானவர்களின் மூலமும் அல்ல, தூதுவா என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு அருகில் வரச் சொல்லி அந்த இடத்தில் அல்லாஹ் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசி இருக்கிறான். குரலை கேட்டிருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப திரைக்கப்பால் இருந்தும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆதாரம் 7வது அத்தியாயத்தின் 143வது வசனம். வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு வந்த பிறகு மூசா தன்னுடைய ரப்பிடத்தில் உரையாடினார். என்ன உரையாடினார் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். பேசிக்கொண்டே வரும் பொழுது மூசா நபி, யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டுமே என்று விருப்பம் தெரிவிக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதோ இந்த மலையை பார், அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை நான் செலுத்துகிறேன், அந்த மலை ஸ்திரமாக இருந்தால் என்னை நீ பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் மலையை பார்க்கிறார், அல்லாஹ் தன்னுடைய ஒளியை செலுத்துகிறான், மலை தூள் தூளாக சிதறுகிறது, மயக்கமுற்று கீழே விழுந்தார். மயக்கத்திலே இருந்து தெளித்து, யா அல்லாஹ், இனி உன்னை பார்க்க சொல்லுகிற ஆசை எனக்கு முடிந்து விட்டது, இனி இப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், திரை மறைவுக்கு அப்பால் இருந்து சப்தத்தின் மூலம் தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகிற இடத்தில் வைத்து அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அத்தஹியாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தஹியாத் எங்கே வைத்து யார் மூலம் இந்த அத்தஹியாத் ஓதுகிற இந்த துஆ கட்டளையிடப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றதுதான் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்கிற தொழுகையின் போது ஓதுகிற அந்த துஆ. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரைக்கு அப்பால் இருந்து பேசி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரைக்கு அப்பால் இருந்து பேசி இருக்கிறார்கள். கனவின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள் என்கிற கட்டளை கனவின் மூலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயினுடைய களவு எப்படி இருக்கும் என்றால், அது இரவே இருக்காது, பளிச்சிட்டு மின்னுகின்ற பகலை போல இருக்கும் என்கிற ஹதீஸ்களின் மூலம் அல்லாஹ் எப்படி தூதர்களிடத்திலே வஹீயின் மூலம் தொடர்பு வைத்திருக்கிறான் என்கிற பாடத்தை நம்மால் பெற முடிகிறது. அடுத்த அன்பார்ந்த சோர்களே, சரி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தூதர்களோடு இந்தந்த அடிப்படையில் உரையாடி இருக்கிறான் என்பது உண்மையானால், அடுத்த கேள்வி,
உரையாடுகிறான், வகி இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியம், திருக்குரானிலே உண்டு என்றால் 42வது அத்தியாயத்தின் 51வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த 3 அடிப்படையை சொல்லுகிறான். எந்த 3 அடிப்படை? நான் கனவின் மூலம் தூதர்களிடத்திலே பேசுவேன், திரைக்கு அப்பாலிருந்தும் தூதர்களிடத்திலே பேசுவேன், மலக்குமார்களை அனுப்பியும் தூதர்களிடத்திலே பேசுவேன். 3 அடிப்படையில் என்னுடைய வகிகள் அமையும் அல்லாஹ் சொல்கிறான். 42வது அத்தியாயம் 51வது வசனம், வமா கான லிபஸரின் அன் யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன். அல்லாஹ் தூதர்களோடு வஹியின் மூலம் பேசுவான் நேரடியாக. அவு மின் வராஇன் ஹிஜாப், திரைமறைவுக்கு அப்பாலிருந்தும் அல்லாஹ் பேசுவான். அவு யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா. அல்லாஹ் ஒரு தூதர்களை அனுப்பியும் வானவர்களை அனுப்பியும் அல்லாஹ் பேசுவான். 3 அடிப்படையும் அல்லாஹ் திருக்குறானிலே தான் சொல்லுகிறான். 1, மலக்குமார்களோடு அல்லாஹ் பேசுவான். 2, கனவின் மூலம் தூதர்களோடு பேசுவான். 3, திரைக்கு அப்பால் இருந்தும் பேசுவான். எல்லாம் மார்க்கம் என்று அல்லாஹ் போதிக்கிறான். அதான் முக்கியமான விஷயம். சரி, நாம் எல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். ஆகவே வஹியை நாம் நம்புகிறோம். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுவது இயற்கை. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் வந்த பிறகு 1426 தாண்டி இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்றைய நவீன யுகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், மனிதன் ஆரம்பத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் தொடர்பு சாதனமாக எதை வைத்திருந்தான்? புறாவினுடைய காலில் ஏதாவது செய்திகளை கட்டி அனுப்புகிற பழக்கம் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதிலிருந்து மனிதன் சன்னமாக முன்னேற ஆரம்பித்தான். முன்னேற ஆரம்பித்து இன்றைக்கு மனித தொடர்பு சாதனங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், கையடக்க போன், செல்போன் என்கிறார்கள், தொலைபேசி, வானொலி, எவ்வளவோ மாற்றங்கள் இந்த நவீன காலகட்டத்தில் மனிதர்கள் தொடர்பு சாதனங்களாக இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். வானொலி பெட்டிகள், தொலைக்காட்சிகள், தொலைபேசிகள், செல்போன்கள், இமெயில், இன்டர்நெட், ஃபேக்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பல லட்சோப லட்ச தொலைவு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் கண் இமைக்கும் நேரத்திற்குள் இன்றைக்கு தொடர்பு கொள்ள முடிகிறதா இல்லையா? எப்படி? இது எப்படி சாத்தியம்? எங்கோ இருக்கிற ஒரு மனிதன் உலகத்தினுடைய இன்னொரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் பேச நினைத்தாலும் உடனடியாக பேசுகிறான். பேச வேண்டிய வார்த்தையை ஒரு தாளில் எழுதி தாளை அனுப்ப நினைத்தால் கூட உடனடியாக ஃபேக்ஸின் மூலம் அனுப்புகிறான். அவன் எண்ணுகிற எண்ணத்தை எழுத்து வடிவத்தில் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து உடனடியாக இமெயிலின் மூலம் அனுப்புகிறான். எவ்வளவோ தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த தொடர்பு சாதனங்கள் நம்முடைய கையில் வருகிற பொழுது இடையிலே பாருங்கள், எவ்வளவு பெரிய பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், எவ்வளவு கடல்கள், அனைத்தையும் தாண்டி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தாள்களாக ஒளி வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் மனிதன் இன்றைக்கு ஒரு செய்தி பரிமாற்றம் வைக்கிறானா இல்லையா? உலகத்தில் உண்டு, சாதாரணமாக உண்டு. சரி, வஹி வருகிறது என்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வஹி வந்த சப்தமே தெரியாதா என்றால் தெரியாது. அது யாரோடு அல்லாஹ் தொடர்பு கொள்கிறானோ அவருக்கு மட்டுமே தான் தெரியும். அதுவும் சாத்தியம் தானே. உதாரணத்திற்கு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இன்றைக்கு இந்த துனியாவிலே உண்டு. என்ன படைப்பு? வெட்டுக்கிளி என்கிற ஒரு படைப்பு உண்டு. இதை குறித்து இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வெட்டுக்கிளி, உங்களோடு வாழ்கிற அந்த வெட்டுக்கிளி இன்னொரு வெட்டுக்கிளியோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அது எப்படி பேசுகிறது என்று ஆய்வு செய்தார்கள். எப்படி பேசுகிறதாம்? ஒரு வெட்டுக்கிளி தன்னுடைய காலோடு இன்னொரு காலை கொண்டு உரசுகிறது. அதிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. இந்த சப்தம் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு வெட்டுக்கிளி புரிந்து அது என்ன பேசுகிறது என்பதை தெரிகிறதாம். அந்த அளவுக்கு அது சப்தம் வாய்ந்ததாம். அந்த சப்தம் நம்முடைய காதிலே விழுகிறதா? இல்லை. 1/2 டன் 500 கிலோ எடை கொண்ட காற்றையும் காண்டி தருகிற அளவுக்கு அதனுடைய இசை கூடுதல் பவர் உள்ளது. அந்த அளவுக்கு கடுமையான இசை.
இருந்தாலும் நம்முடைய காதுகளிலே விழுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் கெட்ட அடியான் இறந்து போனால் அவனுக்கு கபரில் கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையை, அவன் அலறுகிற சப்தத்தை மனிதன் கேட்க முடியாது, எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்தத்தை கேட்பது என்பது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கு, ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு வகையான ஆற்றலை வைத்திருக்கிறான். இது உலகத்தில் இருக்கிற காரண காரியங்கள். அப்ப உலகத்தில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதனை மனிதன் தொடர்பு சாதனங்களை கொண்டு தொடர்பு கொள்ள முடியும் என்றால் அல்லாஹுவால் முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. முடியும். இனி ஒரு சிறிய ஒரு உதாரணம் பாருங்கள். 1962 இருந்து துவங்கியது விண்வெளி மண்டலத்திற்கு மனிதன் பயணமாகிற நாள். 1962, 1964, 1966, 1969 சன்னஞ்சன்னமாக மனிதன் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை விண்கலத்தை, விண்வெளி மண்டலத்தில் ராக்கெட்டை மனிதன் அனுப்ப ஆரம்பித்தான். மனிதர்கள் செல்கிற ராக்கெட்டுகள் விண்வெளி மண்டலத்தினுடைய பல்வேறு காட்சிகளை புகைப்படம் எடுத்து உலகத்திற்கு கொண்டு வந்தான். வானத்திற்கு செல்கிறான் மனிதன், விண்வெளி மண்டலத்திற்கு செல்கிறான் மனிதன் அதற்குரிய சாதனங்களோடு. அங்கிருந்து பல்வேறு வகையான பொருள்களை எடுத்து வந்தான் இந்த உலகத்திற்கு. அது மெல்ல 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 முன்னேறி 1969 ஆண்டு, இந்த ஆண்டில் மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு முன்னேறியது என்றால், அப்பல்லோ 2 என்று சொல்லப்படுகிற ஒரு விண்கலம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விண்கலத்துடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், மனிதன் உள்ளே ஏறி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விண்கலம் தானாகவே விண்வெளி மண்டலத்திற்கு சென்று தானாகவே புகைப்படம் எடுத்து தானாகவே அதற்குரிய ஆய்வு மையத்திற்கு உடனடியாக அனுப்புகிற ஆற்றல் படைத்தது. இதை கண்டுபிடிப்பதற்கு ஆன முதல் செலவு எவ்வளவு தெரியுமா? முதல் செலவு $2,50,00,000 கோடி. நம்முடைய பணத்தில் சொல்ல வேண்டுமானால் 1,17,500 கோடி ரூபாய் செலவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 10,000 நிறுவனங்களில் உடைய 2,50,000 ஊழியர்களை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய பேர் பார்ட்ஸ் 70 லட்சம் பேர் பார்ட்ஸ். இப்படி ஒரு விண்கலம் தயாரிக்கப்பட்டு விண்வெளி மண்டலத்திற்கு அனுப்பினார்கள் 1969. அதனுடைய பணி லட்சோப லட்ச கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சம்பவங்களை எல்லாம் ஆளே இல்லாமல் புகைப்படம் எடுத்து உலகத்திற்கு தந்தது. விண்வெளியில் இருந்து மனிதனுக்கு உலகத்திற்கு தொடர்பு சாதனம் வந்தது. அதே விண்வெளியில் இருந்து அல்லாஹ் நாடினால் உலகத்திலே வாழ்கிற தூதர்களோடு அல்லாஹ் ஒரு செய்தி பரிமாற்றம் வைப்பான் என்பது ஆச்சரியக்குரியது ஒன்றுமல்லவே, சாதாரண காரியம் தானே. இன்றைய உலகத்தில் நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிற காரியம் தானே இவைகள் எல்லாம். ஆக வஹி என்பது சாத்தியம்தான். அல்லாஹ் நிச்சயமாக தூதர்களின் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் உரையாடுவதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் அன்பார்ந்த சோர்களே, இந்த வஹி நிச்சயமாக அல்லாஹ் தூதர்களோடு வஹியின் மூலம் தொடர்பு வைத்திருக்கிறான் என்பதை பார்த்தோம். வஹி எத்தனை வகைப்படும் என்பதையும் பார்த்தோம். வஹி சாத்தியமா என்பதையும் பார்த்தோம். இனி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வஹி வருகிறது அதையும் பார்க்க வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது என்றால் எப்படி? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி வஹி வருகிறது அதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஒரு நபி தோழருக்கு ஏற்பட்டது. அவருடைய பெயர் யஅலா இப்னு உமையா. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார். யஅலா இப்னு உமையா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார், உமர் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது என்னை அழைத்துக் கொண்டு எனக்கு அதை காண்பித்து தாருங்களேன் என்கிறார். நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உம்மை அழைத்துக் கொண்டு நான் காண்பிப்பேன் என்று வாக்கும் கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் வஹி வர ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், வஹியினுடைய கனப்பரிமாணம், வஹி என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்லவே. சாதாரண ஒரு மொபைல் போன், செல்போனை இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அது சேட்டலைட்டின் மூலம் வருகிற கதிர்வீச்சு கொண்டது, ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய வஹி என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. அதனுடைய கணப்பரிமாணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிற கணப்பரிமாணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இப்படி சொல்கிறார்கள். ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த வஹி வருகிற பொழுது வஹியினுடைய அந்த கணம் தாங்காமல் ஒட்டகமே அமர்ந்து விடுமாம். அந்த அளவுக்கு அந்த வஹி என்பது இறை செய்தி என்பது அந்த அளவுக்கு கணப்பரிமாணம் கொண்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கடுமையான குளிராக இருக்கும், எங்களால் அந்த குளிரை தாக்கு பிடிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட குளிரில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி வந்தால் அவருடைய மேனியெல்லாம் நனைந்து விடும் வியர்வையால், அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். வஹி வந்து போனவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அடித்து போட்டதை போல சுருண்டு கிடப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு வஹி என்பது மிகப்பெரிய கணப்பரிமாணம் உடையது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் வஹி வருகிறது. யஅலா இப்னு உமையா அவர்கள் ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி இருந்தார்கள். உமர் அவர்கள் ஒரு நாள் ஓடி போய் யஅலா இப்னு உமையாவை அழைத்து, இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அழைத்து காண்பித்தாராம். அப்பொழுது யஅலா இப்னு உமையா அவர்கள் சொல்கிறார், நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்திலே ஒரு மேலாடை இருந்தது. அந்த மேலாடைக்குள் அவருக்கு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. மேலாடையை அகற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை உமர் அவர்கள் அகற்றி காண்பித்தார், இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு காண்பித்தார்கள். மூச்சு திணறிக் கொண்டிருந்தது, உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது, நான் நேரடியாக பார்த்தேன் என்று யஅலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசுவார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்போம், எங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று ஒரு சில நேரத்தில் மௌனமாவார். அப்பொழுது நாங்கள் யாரும் பேச மாட்டோம். காரணம், அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரியுவோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. அந்த வஹியின் மூலம்தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அப்படி முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து அவர் தூதராக தேர்வு செய்த மாதம் தான் இந்த மாதம், ரமதானுடைய மாதம். அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து நடக்கக்கூடிய திருக்குர்ஆனை மனிதர்களுக்காக இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் அருளினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது. மக்காவிலே இருக்கிற அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்த்து மனம் வெந்து போய் ஒரு தனிமையை விரும்பி அவருக்கு தெரிந்த விதத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம், ஏதோ ஒரு வகையில் விபச்சாரத்திலே இருந்து ஒதுங்கி, கொலை கொள்ளை வட்டி கொடுமை போன்ற மாபாதகமான காரியத்திலே இருந்து ஒதுங்கி, சிறு பிராயத்தில் மக்கள் நடத்துகிற குறும்புத்தனமான காரியத்திலே இருந்து ஒதுங்கி, ஹிரா குகையை தேர்வு செய்து தனிமையில் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுதுதான் அல்லாஹ் தேர்வு செய்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்பொழுதுதான் நாம் பார்த்த இந்த வஹி என்கிற இந்த இறை செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறங்குகிறது. முதலில் இறங்கிய வசனம் எது? 95வது அத்தியாயத்தின் 1 முதல் 6 வரை உள்ள வசனம். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மட்டும் விழித்திருந்த அந்த ஹிரா குகையில் 600 ரெக்கைகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதலில் முழு உருவத்தோடு பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கட்டி அணைத்தார்கள் ஜிப்ரீல். ஓதுவீராக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனின் திருநாமத்தால் துவங்குங்கள் நபியே. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஓதுங்கள், அவன்தான் உங்களை ஹலக் என்று சொல்லப்படுகிற அலக் என்று சொல்லப்படுகிற தன்மையிலிருந்து உங்களை படைத்தான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போனார்கள். மா அனா பிகாரின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது என்று கதறுகிறார்கள்.
மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிப்பிடித்தார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்று பயந்து போய்விட்டார்கள். மூன்றாவது முறை அல்லாஹ்வின் திருநாமத்தால் நீங்கள் ஓதுங்கள் நபியே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி தழுவிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று ஓத ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் கட்டமாக வர ஆரம்பித்தது. இந்த வஹி எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அத்வைத சித்தாந்தம், சூபிச கொள்கை, இஸ்லாம் அல்லாத ஏனைய மதத்தினுடைய கொள்கை, கடவுள் எல்லா திசைகளிலும் இருக்கிறான், எக்கு திசைகளிலும் கடவுள் இருப்பான் என்கிற சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம். எல்லாம் கடவுள், எந்த திசை திரும்பினாலும் கடவுள், பார்க்கிற இடமெல்லாம் கடவுள். இது இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கை. அல்லாஹ்வை பொறுத்த வரையில் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். வானத்தில் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். அரிசி எங்கே இருக்கிறது? அரிசி எதன் மீது இருக்கிறது? 11வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசை குறித்து சொல்லுகிற வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வகான அர்ஷுஹு அலல் மாஇ. அல்லாஹ்வுடைய அரிசி என்பது ஒரு தண்ணீரின் மீது இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய அரிசும் இந்த தண்ணீரும் எங்கிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? வானம் என்பது 7 வானங்கள் உண்டு. 1, 2, 3, 4 என்று 7 வானங்கள் உண்டு. 7 வானங்களையும் தாண்டி தண்ணீர் இருக்குமாம். தண்ணீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறதாம். அல்லாஹ்வுடைய அரிசினுடைய அடியில் இருந்துதான் சொர்க்கத்து மக்களுக்கு சொர்க்கத்து நீரே செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாக்கிம் பைஹக்கி என்று சொல்லப்படுகின்ற கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு இறை செய்தியை தூதர்களிடத்தில் சொல்வதாக இருந்தால் அந்த சம்பவம் எப்படி நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி நடக்குமாம்? அல்லாஹ் பேச ஆரம்பித்தால் வானலோகத்திலே இருக்கிற எல்லா வானவர்களும் மயக்கமுற்று விழுந்து விடுவார்களாம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் மயக்கத்திலே இருந்து எழுந்தால் முதற்கட்டமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே தான் வானவர்கள் பேசுவார்களாம். அல்லாஹ் உங்களிடத்தில் என்ன சொன்னான்? அவர் சொல்லுவார், அல்லாஹ் சொல்ல வேண்டியதை என்னிடத்தில் தெளிவாகவே சொன்னான் என்று அவர் சொல்லுவார். யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரிடத்தில் சொல்லி அல்லாஹ் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இந்த வஹி என்பது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, யாரின் மூலம் தூதர்களுக்கு அது சொல்லப்படுகிறது, எந்தெந்த வகையில் அல்லாஹ் எந்தெந்த முறையில் தூதர்களோடு வஹியின் மூலம் அல்லாஹ் தொடர்பு வைப்பான் என்பதைத்தான் இந்த பாடத்தின் மூலம் நாம் ஓரளவு அறிந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் உலக வேதங்களில் எல்லா வேதங்களை காட்டிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்டது இப்படி ஒளி வடிவில் உள்ள வஹியின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. திருக்குர்ஆனில் இல்லாத எவ்வளவோ சட்டங்களை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். தொழுகையுடைய முறை, ஹஜ்ஜுடைய முறை, ஜகாத்துடைய முறை, ஒலு செய்கிற முறை, இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத்துகளுக்கு தேவையான நிறைய சட்டங்களை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக மார்க்கத்தில் ஆணையிடுகிற அதிகாரம் அவருக்கு உண்டுமா? இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, 57வது அத்தியாயம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா. இந்த நபி பேசினால் அவர் வஹியின் அடிப்படையில் தான் பேசுவார் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். அப்ப அந்த நபி தொழ சொன்னால், அந்த நபி நோன்பு வைக்க சொன்னால், அந்த நபி ஹஜ்ஜை குறித்து விளக்கினால், அந்த நபி ஜகாத்தை குறித்து விளக்கினால், அந்த நபி ஒதுவை குறித்து விளக்கினால், அவைகளெல்லாம் வஹியினுடைய கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப வஹி என்றால் திருக்குர்ஆனில் தானே இருக்க வேண்டும்? அல்ல, அது சட்டம் அல்ல. திருக்குர்ஆனிலும் இருக்கும், திருக்குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு தூதர்களுடைய வாய்வழி செய்தியாகவும் பதிவு செய்யப்படும். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்கள், திருக்குர்ஆன், ஹதீசுகள் எல்லாம் இப்படிப்பட்ட வஹியின் மூலம்தான்
அனுப்பப்படுகிறது. அதுதான் இறைவன் தூதர்களோடு வைக்கக்கூடிய வழிமுறைகள், நெறிமுறைகள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இப்படி ஒளி வடிவில் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற இந்த வஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும். அந்த வஹி கூட நீங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறாரோ அப்பொழுது அந்த வஹி வராது. அல்லாஹ் எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுதுதான் வஹி வரும். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 58வது அத்தியாயம் சூரத்துல் முஸம்மில் 1 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனத்துடைய பின்னணியை நீங்கள் பார்த்தால் பெரிய ரசனைக்குரியது, படிப்பினைக்குரியதும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு சட்ட விளக்கம் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடாதா? உங்களை சுற்றி இருக்கிற ஆண்கள் எல்லாம் பெண்களை பார்த்து நீ என்னுடைய தாயை போல இருக்கிறாய் என்று சொல்லி எங்களை விவாகரத்து செய்து விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அன்றைய கால மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்கு தகராறு என்றால், தலாக் சொல்ல வேண்டும் என்றால் உடனடியாக கணவன் என்ன சொல்லுவான்? என்னுடைய தாயை போல இருக்கிறாய் என்று சொன்னால் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். இப்படி சொல்லி சொல்லி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு பெண் கையில் குழந்தையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதற்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். எல்லா ஆண்களும் இப்படி சொல்லி சொல்லி நிறைய பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. இப்படி சொன்னால் அது உண்மையில் தலாக் ஆகுமா? எங்களுக்கு சட்ட விளக்கம் தேவை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில், எனக்கு தெரியாது. நான் ஒரு இறை தூதர். அல்லாஹ் அது குறித்து ஏதாவது வஹி அனுப்பினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்லுகிற பதில்? இறை தூதர் சொல்லுகிற பதில். கேட்டு விட்டார்களே, நாம் ஒரு இறை தூதர் ஆயிற்று, ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டுமே என்று சொன்னால் தூதர்கள் உடனடியாக கண்டிக்கப்படுவார்கள். காரணம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் சட்டன முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தூதர்களுக்கே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை வாருங்கள், வஹி வந்தால் சொல்லுகிறேன் என்கிறார்கள். அந்த பெண்மணி நாளை வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், வஹி இன்னும் வரவில்லை, மீண்டும் மறுநாள் வாருங்கள். மறுநாளும் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பெண்மணி கடுமையாக கோபப்பட்டார். நீங்கள் ஒரு இறை தூதர், வஹியோடு தொடர்புடையவர், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஜிப்ரீல் மூலம் வஹியை பெற்று சட்ட விளக்கம் சொல்லக்கூடியவர், உங்களிடத்தில் வந்து பாதிப்படைந்த நான் நிவாரணம் தேடி வந்த பொழுது எனக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் தினந்தோறும் என்னை நடக்க வைப்பது நியாயமா என்று சொல்லி தூதரிடத்திலே சண்டைக்கு போன சம்பவம். அப்பொழுதுதான் அல்லாஹ் இறக்கினான், கது சமி அல்லாஹு கௌலல்லதி. அந்த பெண்ணும் தூதரும் நடத்திய உரையாடலை அல்லாஹ் நன்கு அறிவான் என்று சொல்லி அல்லாஹ் வஹியே அனுப்புகிறான். வஹி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த பெண்மணிக்கு அழைப்பு கொடுத்து, பெண்மணி வந்தவுடன் சட்டத்தை தொடர்ந்து சொன்னார்கள். இனி 4 தேதி முதல் உங்களுடைய ஆண்கள், உங்களுடைய கணவன்மார்கள் இப்படி சொன்னால் திருமண உறவு முறியாது, அதற்குரிய பரிகார சட்டங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று வஹி வந்தது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், வஹி என்பது, இறை செய்தி என்பது, அல்லாஹ் எப்பொழுது எந்த செய்தியை சொல்ல நாடுகிறானோ அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான். தூதர்கள் நினைத்த மாத்திரத்தில் வஹி வஹி என்று எதையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிற அதிகாரம் தூதர்களுக்கு கிடையாது. இப்படியாக இன்றைக்கு நம்மிடத்தில் பாருங்கள், குர்ஆன் புத்தக வடிவத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலம் வந்தது ஒளி வடிவத்தில், பேச்சு வடிவத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் வந்து சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் செய்வார். செய்த மனப்பாடத்தை உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் போதிப்பார். ஆக பேச்சு வடிவில் தான் திருக்குர்ஆன் இருந்தது. பேச்சு வடிவில் இருந்த திருக்குர்ஆன் எப்படி புத்தக வடிவத்தில் மாறியது, எழுத்து வடிவத்தில் மாறியது? பேச்சு வடிவில் இருந்த அந்த திருக்குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது? பேச்சு வடிவில் இருந்த திருக்குர்ஆன் தொகுப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? இன்றைக்கு நம்முடைய கையில் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த வேதத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்புக்குரிய ஒரு வேதம் இந்த திருக்குர்ஆன். இன்றைக்கு லட்சோப லட்ச மக்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிற திருக்குர்ஆன்.
ஒரு பைபிளுக்கோ ஒரு பகவத்கீதைக்கோ அல்லது வேற ஏதாவது புத்த மதத்தினுடைய சித்தாந்தத்திற்கோ இல்லாத ஒரு இறை வேதத்தினுடைய சிறப்பு. இந்த திருக்குரான் இன்றைக்கு நம்முடைய கையில் உள்ள திருக்குரான் வாசிக்கக்கூடிய வகையில் உள்ள ஜபர் ஜேர் பேஸ் போன்ற வாசிக்கக்கூடிய வகையில் உள்ள அடைக்குறிப்புகளோடு உள்ள திருக்குரான் எப்படி உருவாக்கப்பட்டது அன்பார்ந்த சோர்களே? பேச்சு வடிவில் தானே திருக்குரான் இருந்தது. ஜிப்ரீல் வந்து பேச்சு வடிவில் தானே சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சு வடிவில் தானே அதை ஓதினார். அதை மக்கள் அப்படித்தானே கேட்டார்கள். இது எப்படி தொகுக்கப்பட்டது? எந்த முறையில் தொகுக்கப்பட்டது? யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது. அப்படியானால் இதை எழுதுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடுகள் என்ன? அந்த நபித்தோழர்கள் எல்லாம் யார் என்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.